வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்களா ரைஸ் ராபி. நம்ம விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 40 கோடியாவது செலவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட இந்த மனுஷன் 500 கோடி ஆண்டு வருமானத்தை விட்டுட்டு வர்றாரு. முதல்ல அதுக்காக பாராட்டணுங்க. எவன் வருவான்? இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா சினிமாலேருந்து வந்தவங்களும் சரி எல்லாரையுமே கணக்கெடுத்துக்கிட்டா மார்க்கெட் அவுட் ஆன ஒன்று தான் வந்திருக்காங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் திடுப்புடுன்னு நம்ம ஒரு 500 கோடி வேண்டான்னு விட்டுட்டு வர்றாரு. நினைச்சா அவர் 4 படம் கூட நடிக்கலாம். கிட்டத்தட்ட 1000 கோடி வருமானம்னு சொல்லலாம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் என்னென்னா அரசியல் வந்து சாதிக்கணும். அப்படி என்ன அவசரம்? அமித்ஷா போட்ட பிளான் என்ன? சீமான்ஜி காலி, விஜய்க்கு ஜாலி. ஆமாங்க, சீமான்ஜியை டோட்டலாக ஒழிச்சிட்டு உள்ளார என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம விஜய். இதை என்னன்னா சீமான்ஜிக்கு வந்து இப்போ நம்ம திடீர்னு ஒரு ரெய்டு ஒன்று போச்சு பார்த்தீங்களா? என்ன ரெய்டு? உங்களுக்கு தெரியாது கிடையாது. சீமான்ஜிக்கு கொடுத்த ரெய்டு இன்கம் டேக்ஸ் ரெய்டெல்லாம் கிடையாது. ஆமாம், ஏஜென்சி ரைடு. இந்த ஏஜென்சி ரைடுன்றது வந்து சாதாரண இது கிடையாதுங்க. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரியை விட, இடியை விட, ஐடியை விட இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது என்ஐஏ. இவங்களுடைய ரைடு வந்து பர்டிகுலராக ஒரு கட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியில் யார் யார் அந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்களோ அவ்வளோதாங்க, அவங்க வாழ்க்கையே போச்சு. சரி, இந்த சமயத்தில் விஜய் உள்ளே வராரு, சீமான்ஜியை வெள்ளையாக தள்ளுறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் பிளான் வந்து ஏற்கனவே போடப்பட்டது. ஸோ பாஜகவோட ஏ டீமாக வருகிறாரா விஜய் அப்படின்னு ஒரு இது. ஏன்னா கிட்டத்தட்ட 40 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணோம். அப்போ 40 கோடி பார்த்திங்கன்னா 40 தொகுதியில் கிட்டத்தட்ட 1600 கோடி. இது யார் கொடுப்பா? நம்ம பிஜேபி தான் கொடுப்பாங்க. அப்படின்னு தானே? கரெக்ட். வேறு யார்? இது வரைக்கும் அவர் சம்பாரித்த காசே இந்த ஒரு இதுலேயே ஓடிடுமே. சரி, ரைட், ஓகே. ஸோ இதில் நிற்கலை அப்படின்ட்டாரு. இருந்தாலும் யாருக்காவது ஆதரவு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். வேறு என்ன பண்ண போகிறாரு? இன்னும் ஒரு வருஷத்தோட படங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டோட்டலாக எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு அரசியலில் இறங்குறாரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம் வாங்க. அதற்கு முன்பு நம்ம சேனல் ரைஸ் ராபியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நண்பர்களே, என்ன நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம்னு திடீர்னு ஒரு குண்டை போட்டுறாரு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீமான்ஜிக்கு ஒரு பக்கம் வயிற்றுல புளியை கரைச்சது போல கண்ணில் மிளகா பொடியே தூவி போட்ட மாதிரி நம்ம அண்ணாமலைஜி, ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு டோட்டலாக வந்து எதிர்காலமே போன மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு எப்படி தெரியுதுன்னா நம்ம சீமான்ஜி ஆட்டுக்குட்டிஜியெல்லாம் விடுங்க, கிட்டத்தட்ட நம்ம பவன் கல்யாண் மாதிரி ஆக போகிறாரோ விஜய் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா பலதரப்பட்ட விமர்சனம்லாம் இனிமேல் வைப்பாங்க. விஜய் தெருசா, விஜய் சங்கவி, விஜய் எஸ்ஏசி, பெத்தாப்பா கூடைய சண்டை, 2 பேருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு, விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கண்டோலன்ஸ்க்கு போனப்போ ஒத்த செருப்பில் அடி வாங்கினது, இது காலம் ஃபுல்லாக பேசும். சரிங்களா? ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்லாம் வச்சுட்டாரு சூப்பராக. அடுத்து என்ன நடக்க போகுது? ஏற்கனவே விஜய் பாலிடிக்ஸ் என்ட்ரியை எல்லாரும் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ வருவதுக்கு என்ன அவசியம்? கிட்டத்தட்ட இவர் பாஜக ஏ டீமா, சீமான்ஜி பி டீம். அதாவது அண்ணன் வந்து பி டீமு, தம்பி வந்து ஏ டீமு, இப்படின்னு அரசல் முரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம விஜய் அவர்களுடைய டோட்டல் இமேஜே வந்து அவர் ஒரு சின்ன சங்கி அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுருவானுங்க. அதுதான் நடக்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சங்கி குட்டி தளபதியாக இருந்தவர் அடுத்தது தளபதியாக மாறினார், இப்போ தலைவராக மாறிட்டார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொன்னாலும் இப்பொழுது பாலிடிக்ஸ்க்கு எப்போ வந்தாரோ இளைய தளபதி விஜயை மீண்டும் அவரை சின்ன சங்கியாகவே எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் மற்ற கட்சிகளும் எல்லோரும் அவருக்கு ஒரு இமேஜை உருவாக்கி அவருக்கு ஒரு லேபிளிங் கொடுத்துருவாங்க. இதிலிருந்து தப்பிப்பாரா விஜய் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டங்க. அந்த பக்கம் பவன் கல்யாண் அடி வாங்கினார் பார்த்தீங்களா? எல்லாருமே எம்ஜிஆர்னு நினச்சிட்றானுங்க, இல்லை என்டி ராமாராவுன்னு நினச்சிட்றானுங்க. இப்படியே நினச்சி பல பேர் அரசியலுக்கு வந்து கீழே உளுந்தது தான் பாக்கி. அதுவும் தமிழ்நாட்டு அரசியல் சொல்லவே தேவையில்லை. டி ராஜேந்தர், பாக்கியராஜ், சரத்குமார், ராமராஜன், இப்படி பல பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் போனது தான் மிச்சம். சரி, விஜய் வந்திருக்காரு, என்ன ஆக போகுது? கிட்டத்தட்ட நல்ல பிளானிங்கோட தாங்க வந்திருக்காரு. அதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம பவன் கல்யாண் கூட நீங்கள் ஒட்டு சேர்த்துக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்குலாம் மனுஷன் போகலை. பவன் கல்யாணம் விட்ட ரகலெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பார்த்தீங்கன்னா
அப்படியே படத்தில் வர மாதிரி காருக்கு மேலே உட்காந்து ஒரு சீனை பில்டப்பை போட்டாப்புல பாருங்கள். இந்த எலெக்ஷனில் டெபாசிட்டுன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக உட்கார்ந்து யோசித்து இது எப்படி என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. அதனால் விஜயை நீங்கள் தரக்குறைவாக எடை போட்டுறக்கூடாது. இதுதான் நான் எப்பயுமே சொல்லக்கூடியது. ஸோ விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு கண்டிப்பாக அந்த தில் இருக்குதுங்க. ஏன்னா சில பேர்லாம் வரேன் இதோ வரேன், இந்த எட்டி பார்க்குறேன், இதோ வந்துட்டேன், இதோ வந்த போகிறேன் அப்படின்லாம் சொன்னும் போது யார் நம்ம ரஜினிகாந்தை தான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம விஜய் எவ்வளவோ தேவலாமே, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு டப்புன்னு அறிவிச்சார் பாருங்க கட்சியோட பேரையே சைலண்ட்டாக. அதுதாங்க மேக்டர். இப்போ நம்ம விஜய் அவர்கள் செல்ஃபி எடுத்தே பல விஷயங்கள் ஒட்டியிருப்பாப்புல. கிட்டத்தட்ட நம்ம ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, முகமுடி கொள்ளகிற மாதிரி போட்டு ஒரு செல்ஃபி. இந்த அரசியல் வருவது கூட நடிகர் விஜய் அவர்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஹீரோ கிடையாது. பயந்து நடுங்கி ஐடி ரைடு இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருந்து பாஜகவால் அவர் பயமுறுத்தப்பட்டுள்ளார். பாஜகவோட என்னன்னா எந்த நடிகர் நல்ல ஒரு பீக்கில் இருக்காங்களோ அவங்கள கைக்குள்ளே போட்டு அந்த இடத்துல ஆட்சிக்கு வர்றதில்ல ஏதாவது ஒரு சில்மிஷம் வேலை பண்ணுவாங்க. அதுக்கு விஜய் இப்போ துணை போயிட்டார். தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடு? இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஒன்று திமுக இல்லை அதிமுக, இதை உடைச்சி இந்த இடத்துல பாஜக காலூன்றுவதற்கு நம்ம இளைய தளபதி விஜய் அதுக்கு ஒரு காரணமாக இருக்க போகிறாருன்னா நமக்கு எப்படி இருக்குது? சரி, ரைட், ஓகே. ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கிறவர் அதெல்லாம் விட்டுட்டு வராப்பில் என்ன, எல்லாருக்கும் ஒரு முதல்வர் ஆசை வந்துட்டு போட்டோம். மக்கள் அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. தெருக்கூத்தாடிகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக மக்கள் கொடுப்பார்கள். பொறுத்திருந்து தான். சரி, ரஜினி மாதிரி யூட்டர்ன் போட்டுருவாரா? கண்டிப்பாங்க. ஏன்னா 40 கோடி ஒரு தொகுதி, 1600 கோடி. சரி, இப்போ இது 234 ஸ்டேட் எலெக்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போவும் நம்ம பிஜேபி காசு கொடுப்பாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமித்ஷாவோட பிளானு விஜயை வச்சு உருட்ட நம்ம விஜய் தாக்கு பிடிப்பாரா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். மேலும் தமிழக வெற்றி கழகம் இதுக்குள்ளாரியே விஜயோட பெயர் இருக்கான். வெற்றி அப்படின்னு வி இருக்குது பார்த்தீங்களா, TVK, அந்தக்குள்ளார விஜய்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவர் தமிழ்நாட்டில் முதல்வராக ஆக முடியுமோ முடியாதோ, கண்டிப்பாக புதுவை முதல்வராக ஆவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அவருடைய டார்கெட்டு இங்கே இல்லாமல் அங்கே கூட இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டு, அதாவது திமுக அதிமுகன்னு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இது மேலே வருவது மிக மிக கடினம். இனிமே தான் விஜய் அவர்கள் உண்மையான இதை பார்க்க போகிறார். ஆமாம், என்னன்னே பார்ப்போம். சரிங்களா? ஓகேப்பா. சரி, வேறு என்ன அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு விஷயந்தான். விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்றத நீங்களே உங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.